Hi, hello friends. Welcome back to our channel. Joyful Homemaking channel. இன்னைக்கு குறிப்புகள் தாங்க பார்க்க போறோம். இளநரை வந்துடுச்சா, பித்தம் அதிகமா இருக்கா, அதுக்கு உண்டான குறிப்பு இது உள்ள இருக்கு. சூப்பரா நம்ம அதெல்லாம் சரி செஞ்சிடலாம். அது மட்டும் இல்லைங்க, ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கோ இல்லை ஏதாவது ஸ்நாக்ஸ் கொடுத்து அனுப்பணும்னு நினைக்கிறீங்களா, அதுக்குண்டான டிப்ஸும் இருக்குது. வேஸ்ட்டை எப்படி ரீயூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா, அதுக்குண்டான டிப்ஸும் ஒன்று இருக்குங்க. வெயில் காலம் வர ஆரம்பிச்சிடுச்சுங்க. ஒரு சிலருக்கு வயிறு சூடாயிடும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற குறிப்பும் இது உள்ளே இருக்குது. வாங்க பார்த்துடலாம். அதையும் என்னடா இது காரக்குழம்புலாம் வச்சுட்டு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறீங்களா, அது என்னன்னுட்டும் இந்த டிப்ஸில் போய் பார்த்துடலாம். குறிப்புகள் 1000, அதில் சில உங்களுடன். இன்றைக்கி பார்க்க போகிற இந்த குறிப்புகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாத கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் இதில் இருக்க குறிப்பு எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும். வாங்க குறிப்புள்ள பார்த்துடலாம். ஹோட்டல்லலாம் பார்த்தீங்கன்னா காரக்குழம்பு இல்லை சாம்பார் ஏதாவது வாங்கியிருப்பீங்க. இந்த முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா காரக்குழம்புல இந்த மாதிரி எண்ணெய் தேங்கும். புளிக்குழம்புல கூட எண்ணெய்லாம் இந்த மாதிரி தேங்கும். வெளியே இருந்து வாங்கும் போதோ இல்லை வீட்டில் யாராவது வராங்கன்ட்டு செய்யும் போது இந்த மாதிரி எண்ணெய் இருக்குது அப்படின்னா, ரொம்ப அதிகமாக இருக்குன்னா நம்மளால் சாப்பிட முடியாது, உடம்புக்கும் நல்லதில்லை. அதை இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்துருங்க. வெளியே இருந்து ஹோட்டலில் இந்த மாதிரி வந்திருந்தாலும் நம்ம எண்ணெயை நம்ம இந்த மாதிரி எடுத்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது. சப்போஸ் இந்த மாதிரி செய்ய முடியல, வேற எப்படியாவது இந்த ஆயிலை எடுத்துடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இவ்வளோ ஆயில் பாருங்களேன். இந்த மாதிரி ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எனக்கு ஆயில் வந்ததுங்க. இதிலேருந்து எடுக்கும் போது அவ்வளோ ஆயில் நம்ம எடுத்தோம்னா அது உடம்புக்கு நல்லதில்லை. ஸோ அந்த மாதிரி எடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா மேலே ஃபுல்லாக எண்ணெய் இருக்குது இல்லைங்களா, இன்னொரு பாக்ஸ்லேயும் இந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ ரெண்டு பாக்ஸில் இருக்க எண்ணெயும் நான் எப்படி எடுக்கிறேன் அப்படின்றத தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். டிஷ்யூவில் வச்சு கூட நம்ம எடுக்கலாங்க. அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். லைட்டாக டிஷ்யூவை மேலே அப்ளை பண்ணிங்கன்னா அந்த ஆயில் ஃபுல்லாகவே அப்சர்வ் பண்ணிக்கும். சப்போஸ் யாராவது வராங்க, நம்ம ஆயில் அதிகமாக ஆட் பண்ணிட்டோம், அப்படி இல்லை வெளியே இருந்து வாங்குறதுல இந்த மாதிரி ஆயில் இருக்குன்னா, நீங்கள் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் இந்த ஆயில் எல்லாமே எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நான் சைடில் தான் வைக்கிறேன். நீங்கள் டிஷ்யூவை ரொம்பலாம் டிப் பண்ண தேவையில்லை. சைடில் வச்சிங்கனாலே டிஷ்யூவில் பார்த்தீங்கன்னா அந்த ஆயில் ஃபுல்லாகவே அப்சர்வ் ஆகிக்கும். உங்களுக்கு பார்த்தா நல்லா தெரியும். ஸோ எப்பயாவது தேவைப்பட்டால் இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஏதாவது ஃபங்க்ஷனில் கூட பார்த்தீங்கன்னா இந்த காரக்குழம்பு புளிக்குழம்புலாம் இவ்வளோ எண்ணெய் இருக்கும், அதை இந்த மாதிரி எடுத்து தவிர்த்துக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா, நூலாக இருக்கட்டும், நாடாவாக இருக்கட்டும், எலாஸ்டிக் இந்த மாதிரி ஏதாவது கோக்கும் போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உருண்டு போயிடும். ஏதாவது இன்ஸ்கர்ட்டில் கோக்கும் போதோ இல்லை பேண்ட்டில் அந்த மாதிரி பண்ணும்போது எங்கேயாவது அது பாட்டு உருள ஆரம்பிச்சிடும், கலரும் டம் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி பாக்ஸில் வச்சுக்குங்க. இதை பாருங்கள், இந்த பாக்ஸ்லேயே ஹோல்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஹோல்ஸ்லேயே நான் அந்த நாடாவை வெளியே எடுத்துட்டேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு ஹோல் போட்டுக்குங்க, இல்லைன்னா கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துக்கங்க. இப்போ பாருங்கள், நாடா ஃபுல்லாக சேஃபாக உள்ளேயே இருக்கும். உங்களுக்கு பேண்ட்லலாம் கோக்க ரொம்பவே ஈஸியாக இருக்கும். எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துகிட்டு நம்ம கோத்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு டிப்ஸ் என்னென்னா, இந்த பாக்ஸை இதை பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு கூட ஹோல்ஸ் இல்லாத பாக்ஸில் கட் பண்ணிவிட்டு நீங்கள் நாடாவை போட்டுக்கலாம். இது எதுக்கு பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மேலே மட்டும் நான் கொஞ்சமாக கட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த இடம் தேவை அப்படின்ட்டு அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நான் மேல் பாகத்தில் இவ்வளோ நீட்டாக கொஞ்சம் கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி வேஸ்ட்டை வச்சு நிறைய ரியூஸ் ஐடியாஸை நான் ஆல்ரெடி நம்மளோட சேனலில் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் போய் பாருங்கள். அதை ஒரு பிளேலிஸ்ட்டாகவும் தந்திருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்பட்டால் போய் விசிட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு, இதெல்லாம் நம்ம தூக்கி போடுற பொருள் தாங்க. ஸோ ஏதாவது ஒரு யூஸ் ஆகுது அப்படின்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காது பட்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதை தாங்க இது உள்ளே வைக்கிறேன். ஸோ நீங்கள் இது ஃபுல்லாக வைக்கணுன்ட்டு அவசியம் இல்லை. இப்போ நான் கவரோடு வைக்கிறேன். இந்த மாதிரி வச்சிங்கனாலும் பரவாயில்ல. ஸோ இந்த ஹோல்ஸ் வழியாக நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி இல்லையா, பட்ஸை மட்டும் தனியாக எடுத்துருங்க. இப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் அடுத்தது என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட்ஸை வெளியே எடுத்துகிட்டு இந்த மாதிரி உள்ளே போட்டுட்டு நான் இதை ஒன்று ஒன்றா எடுக்கிற மாதிரி இப்படி வச்சுக்கிறேன். ஸோ இதை எங்கேயாவது ஹேங் பண்ணிவிடுங்க, இல்லை இந்த மாதிரி ஒட்டிடுங்க. ஒட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவைப்படும் போது பட்ஸை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை ட்ரெஸ்ஸிங் டேபிளில் கூட பேக் சைட்லேயோ இல்லை டோரோட இதுலேயோ ஒட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
இது என்ன பழம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விளாம்பழம் தாங்க. இது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்ற ஒரு குறிப்பு வந்து நான் ஆல்ரெடி நம்மளோட சேனலில் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் அதனோட லிங்க்கும் தரேன், போய் பாருங்கள். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பித்தம் அதிகமாக இருக்குன்னா இந்த விளாம்பழத்தை எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா பித்தம் வந்து குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. தலை நிறைய வந்து பித்தத்தினால வர்றதையும் தவிர்க்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பல் ஆட்டம்லாம் இருக்குது இல்லைங்களா, அதுக்கெல்லாமும் இது வந்து நல்ல குணமாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பித்தம் இருக்கிறவங்களுக்கு வந்து 21 டேஸ் இந்த பழத்தை கண்டினியூஸாக நீங்கள் எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த பித்த பிரச்சனை எல்லாமே க்யூர் ஆகும்னுட்டு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாத இதில் ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் இருக்குங்க. இந்த பழத்தை வந்து அப்படியே சாப்பிட முடியாது. இதை வந்து உள்ளேருந்து இந்த மாதிரி எடுத்துகிட்டு இது பழுத்துடுச்சு அப்படின்றத எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாசம் அடிக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஆட்டினீங்கன்னா உள்ள பால் மாதிரி ஆடும். அந்த மாதிரி ஆடும்போது இந்த பழம் வந்து பழுத்துடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஒரு சில பழம் வந்து ஆட மாட்டேங்குது, பட் நீங்கள் வாசம் வச்சு கூட கண்டுபிடிக்கலாம். இதை இந்த மாதிரி எடுத்துகிட்டு இதில் வெல்லம் போட்டு சாப்பிட்டீங்கன்னா தான் சாப்பிட முடியும். அப்போ தான் நல்லாவே இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, இந்த கால்சியம் கம்மியாக இருந்தால் தலை முடியெலாம் கூட வந்து ஒரு மாதிரி ஆக ஆரம்பிச்சிடும், நரைமுடி வந்து வர ஆரம்பிச்சிடும். அதை தவிர்க்கவும் இந்த பழம் யூஸ் ஆகுதுன்னு சொல்லப்படுது. இந்த பழம் கிடைச்சா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக பார்த்துடலாம். இந்த கப்பில் பார்த்தீங்கன்னா 1/4 கிளாஸ் அளவுக்கு வார்ம் வாட்டர் எடுத்திருக்கேன். அதில் வந்து ஓமம் ஊற வச்சுருக்குங்க 1 ஸ்பூன் அளவுக்கு. இது பார்த்தீங்கன்னா கடல மாவு தாங்க. நான் வந்து ஒரு 1/2 கிலோக்கு மேலே எடுத்திருக்கேன். சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். குயிக்காக ஒரு ஈஸியான ஸ்நாக்ஸ் ரெசிபி டக்குன்னு செஞ்சிடலாம். இதை வந்து நீங்கள் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா கவலையே வேணாங்க. ஒரு வாரம் வரைக்கும் எங்கள் வீட்டில் இந்த ஸ்நாக்ஸ் இல்லை, பட் இதை வந்து சீக்கிரம் செஞ்சு வச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி ஃபில்டரை வச்சு நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கோங்க. அந்த வார்மான வாட்டரில் ஓமம் போட்டிருந்தோம் இல்லைங்களா, அது இது வந்து பிடி உடஞ்சதுனால நான் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பட்டர் யூஸ் பண்ணியிருக்கேங்க. 3 ஸ்பூன்ஸ் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் இல்லைன்னா கூட கொஞ்சம் வார்மாக இருக்க ஆயிலில் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி அச்சு எடுத்துக்கோங்க. ஓம அச்சு இருக்கும் இல்லைங்களா, இடியாப்ப அச்சு, அதை எடுத்துக்கோங்க. இப்போ மாவு ஃபுல்லாக அது உள்ளே ஃபில் பண்ணிவிட்டு நம்ம இதில் பிழிய ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி நீங்கள் போட்டு எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே மெலிசாக வரதுனால சீக்கிரமாகவே வெந்துருங்க. பாருங்கள் போட்டாச்சு. இது சலசலப்பு அடங்கிடுச்சுன்னா வந்து வெந்துடுச்சுன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள் நான் எடுத்து வச்சுட்டேன். இந்த சலசலப்பு அடங்கிடுச்சுனாலே வெந்துடும். ஸோ முறுமுறுன்னு ஓம்படி தயாராகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த குறிப்பு பார்த்துடலாம். வெயில் காலம் வந்தாச்சு, அப்படி இல்லைனா கூட உடம்பு சூடு எடுத்துரும் ஒருத்தருக்கு. அப்படி இல்லைன்னா குழந்தைங்களுக்கு கூட சூடாயிடுச்சு உடம்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த டைமில் வந்து இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு பாட்டி எனக்கு சொன்னது தாங்க. இந்த மாதிரி வார்ம் வாட்டர் வந்து ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு எடுத்துங்க. ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டும் 2 பிஞ்ச் அளவுக்கு சுகரும் ஆட் பண்ணி இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும்னாங்க. ஏன் குழந்தை இந்த மாதிரி வயிறு வலி இருக்கும் போது அவங்க வந்து இதை கூட கண்டிப்பாக சூடு தண்ணியும் குழந்தை அழுவாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை தாங்க உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்ட்டு 2 பிஞ்ச் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கலக்கி நம்ம குடிச்சிட்டோன்னா அந்த சூடு தனியும், அந்த உஷ்ணம் வந்து குறையும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் இந்த மாதிரி தாங்க ட்ரை பண்ணேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் கண்டிப்பாக இதையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இன்றைக்கி பார்த்த இந்த குறிப்பு எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தான் நம்புகிறேன். இந்த மாதிரி நிறைய கிச்சன் டிப்ஸ், க்ளீனிங் டிப்ஸ், பெஸ்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட், கிராஃப்ட் அப்படின்ட்டு நிறைய வகையான டிப்ஸ் வகைகளும் நான் நம்மளோட சேனலில் ஆல்ரெடி இது எல்லாமே போஸ்ட் பண்ணியிருக்கேங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் போய் பாருங்கள். எப்பயாவது டைம் கிடைக்கும் போது போய் விசிட் பண்ணிங்க. இன்றைக்கி பார்த்த இந்த குறிப்பை பற்றி உங்களுக்கு ஏதாவது தேவைனாலும் உங்களுக்கு தெரிஞ்ச சில குறிப்பு வகைகளையும் என்கிட்ட ஷேர் பண்ணணுன்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நான் நம்மளோட சேனலில் அதையும் போஸ்ட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணிங்கன்னா தான் நம்மளோட சேனலில் போடுற வீடியோ எல்லாமே உடனே தெரிய வரும். இந்த மாதிரி நிறைய குறிப்புகள் இருக்குங்க. நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டிப்ஸ் வகைகளோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.